நல்ல ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசாலா. எப்பயும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதை செஞ்சு வச்சுட்டாலே போதும், சிம்பிளான லஞ்ச் மெனுவே முடிஞ்சிடும், எந்த ஒரு குழம்புமே செய்ய வேண்டாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு முன்னாடி வீடியோவை சேவ் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை செய்யறதுக்காக 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா மண் இல்லாம வாஷ் பண்ணிட்டு உப்பு சேர்த்து ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த காரசாரமான உருளைக்கிழங்கு செய்யறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற மெயின் இன்கிரீடியன்ஸ் இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் 1 கொத்து அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு நம்ம முன்னாடியே வேக வச்சு எடுத்திருந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வராப்பில் நம்ம ஹீரோ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவில் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கடைசியாக கை நிறைய கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மசாலா தயிர் சோறு சாம்பார் சோறுக்குலாம் அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் வெறும் சோறுலையுமே வெரைட்டி சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிட்டு உருளைக்கிழங்கு எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த உருளைக்கிழங்கு வச்சு என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க.